அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ மகாபெரியவா சரணம். இன்றைய தினம் திதி வார நட்சத்திரத்தை அனுசரித்து இன்றைய தினம் செய்ய வேண்டிய பூஜை முறை. இந்த பூஜை எதற்கு நமக்கு பயன்படும் அப்படின்னா, குருவினுடைய அனுக்கிரகத்தை பெற்று தருவதற்கும் நம்முடைய பணம் வெளியிலிருந்து வரணும். அது வராமல் அப்படியே இழுத்தடிக்குது அப்படின்னா அந்த பணம் வருவதற்கு இந்த பூஜை நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதற்கு தேவை, அதாவது பசும் சாணத்தினால் செய்யப்பட்ட விரட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்லைனில் கூட கிடைக்கும். அந்த மாதிரி விரட்டி இருந்தால் நல்லது. அதில் நாம் அந்த விரட்டியை எரிய வச்சு நெருப்பை நாம் ஆக்கணும். அப்படி விரட்டி கிடைக்கல அப்படின்னாக்கா, அதாவது கொட்டாங்குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தேங்காய் சிரட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொட்டாங்குச்சியை நெருப்பு அதில் வர வச்சு அதில் நாம் என்ன போடணும் அப்படின்னா சாம்பிராணியை போடணும். இது பொதுவாக நாம் செய்வது உண்டு இல்லையா. அந்த மாதிரி முன்காலங்கள் எல்லாம் விரட்டி தான் பயன்படுத்துவாங்க. அதுவும் பசும் சாணத்தினால் செய்யப்பட்ட விரட்டி. அந்த விரட்டி இருந்தால் ரொம்ப சிறந்தது. இப்போ ஆன்லைன் ஷாப்ஸில் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஆனால் அது பசும் சாணமான்னு தெரியாது. ஆனால் விரட்டி கிடைக்குது. சாண விரட்டி தான். ஆனால் அது பசும் சாணமா அல்லது என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. அதாவது எருமையினுடைய சாணமா அப்படின்றது நமக்கு தெரியாது. பசும் சாணமாக இருப்பது தான் சிறந்தது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் விளக்கமாக சொன்னேன். அதை நாம் எடுத்து அதில் நெருப்பை வர வச்சு அதில் சாம்பிராணி போடணும். அப்படி அது கிடைக்கல அப்படின்னா தேங்காய், அந்த தேங்காய் சிரட்டை இருக்கு இல்லையா, கொட்டாங்குச்சி, அதில் நெருப்பை வர வச்சு அதில் சாம்பிராணியை போட்டு கொஞ்சமாக வெல்லம், அந்த வெல்லத்தை எண்ணெயில் ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் எண்ணெயில் அதை ஊற வச்சு அதை கொண்டு போய் அந்த சாம்பிராணி புகையில் போடணும். அந்த புகையை வீடு முழுவதும் காட்டிட்டு அதை கொண்டு போயிட்டு துளசிக்கிட்டையும் காட்டிட்டு துளசிக்கிட்டையே நாம் வச்சிடணும். இவ்வளவுதான் இன்றைய தின பூஜை. அடுத்து உள்ளே நாம் பூஜை அறையில் தீபம் ஏற்றி நாம் வழிபாடு செய்யணும். குருவினுடைய ஸ்லோகங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிந்தால் அந்த ஸ்லோகங்களை நாம் படிக்கணும். இன்றைய தினம் மாலை நேரத்தில் இந்த மாதிரி செய்யும்போது குருவினுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தினால் நம்முடைய பணம் நாம் யாருக்காச்சும் கொடுத்துருப்போம் உதவியாக, அதை அவங்க கொடுக்காம நம்ம கஷ்டப்படுத்துவாங்க. அல்லது வட்டிக்கே, குறைவான வட்டிக்கு 1 ரூபாய் 2 ரூபாய் வட்டிக்கு, குறைவான வட்டிக்கு கொடுத்துருப்பீங்க. அவங்க உங்களுக்கு கொடுக்காம உங்களை கஷ்டப்படுத்துவாங்க. இப்படி உங்களுடைய பணம் இன்க்ரிமெண்ட் வர வேண்டியதாக இருக்கும்.